ஹாய் மக்களே, நத்தல் மீன் குழம்பு வைக்கிற மிளகு சாறு, தேங்காய் போடாத மிளகு சாறு. இது நத்தல் மீன் ஒரு 1/4 கிலோ இருக்கும். இந்த ஒரு லெமன் அளவுக்கு புளி, அப்புறம் மிளகாத்தூள், நலுக்குத்தூள் தேவையான மாதிரி, தக்காளி, இது வெங்காயம், சின்ன வெங்காயம், உப்பு, சோம்பு கொஞ்சோண்டு போதும், இஞ்சி பூண்டு, இந்த பச்சை மிளகாய். சட்டி காஞ்சது, எண்ணெய் ஊற்றியிருக்கேன். வெந்தயம் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சு வந்தது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச முறிச்சு வச்சது போட்டுட்டேன், அரிஞ்சு வச்சு. ஒரு பெரிய தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கணும் கையோட. நல்லா வணங்கட்டும். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சதுன்னே மீன் போட்டுக்கலாம். அப்படியே மூடி வச்சுக்கலாம். கொதிச்சு நல்லா வெந்துருச்சு மீன் குழம்பு தான். 2 கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இறக்கி வச்சாச்சு. இப்படி இருக்கும் குழம்பு தான், சூப்பராக இருக்கும். வச்ச நத்தல், உப்பு போட்டுக்கலாம். சோம்பு, மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குருமிளகு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். வச்சாச்சு. அப்புறம் 1/4 மணி நேரம் ஊறட்டும். மீன் பொரிக்கிறதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றிட்டு, தோசை சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. போட்டுக்கலாம். வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு, நத்தல் மீன் குழம்பு. இது மீன் பொரிச்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.